அனைவருக்கும் வணக்கம். இந்த இன்ட்ரோ கேட்கும்போது தான் கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. தடயம் முதல் தடவையாக தமிழில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா சரவணன்னா எங்கே போயிட்டாங்க, என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து சென்னையில் வந்த போது எனக்கு நவீன் சார் ஒரு 2.5 hours நரேட் பண்ணாங்க. நான் கேட்டேன் என்னைக்கு சார் எடுக்கிறீங்க? தோ மேம் நெக்ஸ்ட் வீக். நாங்கள் ஐ தாட் எல்லாரும் சொல்கிற மாதிரி சரி அப்படியே போய்டும்னு நினச்சேன். கரெக்டாக கால் வந்தது. உண்மையை சொல்லணும்னா முதல் தடவையாக இவ்வளோ சீக்கிரமாக ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு இந்த என்டையர் டீம் தான். ஐ மஸ்ட் சே, யாரோடைய பேர் மென்ஷன் பண்ணல, பட் தென் நவீன் சார், கேகே சார், எல்லாருமே என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் மோரோவர் கனி சார் கூட கருடரில் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லைக் வாண்டிங் டு ஒர்க் வித் him again. ரமேஷ் சார் சொன்ன மாதிரியே கனி சார் ஒவ்வொரு இதில் வரும்போதும் அவர் எப்படி என்கிட்ட பேசுவாரோ அப்படியே தான் பேசியிருக்காரு. நான் கேட்டேன் சார் எப்படி சார் எப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட மறுபடியும் ஒர்க் பண்ணுறதில்ல. பேர் எல்லாருக்கும் மென்ஷன் பண்ணல, பட் ஸ்டில் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சீரீஸ். கௌஷிக், ஐ ஷுட் மென்ஷன் யுவர் நேம். அண்ட் தென் சார், சாரி ஸ்பெஷலாக பேர் யாரோடது மென்ஷன் பண்ணல, ஐம் ரியலி சாரி. பட் தென் தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஸ்பெஷலாக எப்போவுமே எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலுமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு சீரீஸ்லேயும் உங்களோட சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையில் தேங்க்யூ. மகிழ்ச்சியான ஒரு தருணம். ரொம்ப ஷார்ட்டாக ஆரம்பித்து படக்குன்னு முடிஞ்சிருச்சு. இவ்வளோ வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சொகுசாகவே தெலுங்கு போனதுக்கப்புறம் ஹீரோ வரும்போது தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ 11 மணிக்கு தான் போவோம். அப்புறம் ஒரு 4 மணிக்கு போயிடுவார், நம்மளே அனுப்பிச்சிடுவாங்க. இப்படியே இருந்து திடீர்னு ஆரம்பித்தாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு போய் இறங்கினா நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் விடுவாங்க. ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே அமைதியாக இருந்துட்டு ஆனால் அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. ஒரு 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 அழகான ஒரு பயணம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கதையை தம்பி கௌஷிக் எனக்கு சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னார். சொன்னவொடனே இதை சொல்லணும் தம்பி, அதிகாரம் வந்து ஒரு எளியவனை எப்படியெல்லாம் காயப்படுத்துது. அந்த எளியவன் திரும்பிக்கிட்டானா என்ன ஆகும்? அவன் அதிகாரத்தை ஒன்றும் செய்ய மாட்டான், அப்பாவி மக்களை தான் காலி பண்ணுவான். அதுதான் நடந்தது. ரொம்ப விஷயத்தை சொல்லி முடித்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குண்ணே, அதில் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்லுவோம், வா எப்போ, அடுத்த வாரமே ஆரம்பிப்போம். சரி ஆரம்பிச்சிருவோம் வா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். எடுத்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தம்பி இயக்குனர் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப சின்சியராக இந்த நொடி வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கான். வாழ்த்துக்கள்ரா, நல்லா வருவார். அவனுடைய டீம் சொல்லணும், வாங்கடா நீ வாங்கடா, எப்போ தெரிகிறது வெளியே, எல்லாம் வாங்க. அவனுடைய டீம் வந்து வா எல்லாம் வாங்க மேலே வந்து நில்லுங்க. இவங்க தான் மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடினவங்க. அதாவது இங்கேருந்து செங்கல்பட்டுக்கிட்ட இங்கேருந்து கிளம்பி போகணுன்னாலே நான்லாம் சிட்டியிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இவங்க அங்கே கேட்டால் அங்கே அந்த வில்லேஜ்லேயே ஒரு வீடை, அந்த வீட்டில் இருந்தவனை கிளப்பி போய் சொந்தக்காரன் வீட்டில் தங்குடான்ட்டு இவங்க அங்கே தங்கியிருக்காங்க. ஆமாம், என்னடான்னு கேட்டால் சரி அங்கே போனவுடனே இங்கே ஏதாவது குடிக்க தண்ணி லோக்கலில் இருக்க கிணத்துல தண்ணி இருந்தால் எடுத்துட்டாங்க. அண்ணா நம்ம வீட்டிலே இருக்குண்ணே. நம்ம வீட்டில் இருக்கு, எங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க போய் சொல்லிட்டு இவங்க அங்கே செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்படியே ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து, சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊருக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாட்டி போனால் அவங்க கேட்டுருவாங்க, அப்புறம் எத்தனை கால் ஷீட்டு, எப்போ இருந்து வரீங்க, எவ்வளோ பணம் தந்தீங்க, இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அற்புதமான மக்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பாட்டி கூட வந்து அழகாக நடிச்சுட்டு போச்சு. அவ்வளோ சந்தோஷமாக அதை கை கொடுத்து நடித்து அவ்வளோ அழகாக பண்ணாங்க. தம்பிங்களா தேங்க்ஸ்டா, நல்லா வருவீங்கடா, வாங்கடா. அப்புறம் கேகே சார், நம்ம தம்பி மோகன், அற்புதமாக அதாவது இப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம். நான் ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து வந்தவன், நிறைய வேகமாக வேலை பார்த்தவன். இதெல்லாம் தாண்டி இப்போது அவங்க 2 பேர் பண்ண ஒர்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் தம்பி அஜய்,
அப்பாவோட எனக்கு நல்ல பழக்கம். இவரை இப்போ தான் நான் சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா கை காட்டுவோம், சிரிப்போம், போயிடுவோம். ஆனால் இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கூடவே நிற்கிறத பார்க்கும்போது, அதான் ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் எல்லாமுமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கிடந்து இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி உழைச்ச ஒரு தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. என்னுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இது ஆரம்பம்தான். இன்னும் பல உச்சங்களை தொடுவீங்க. என் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நடித்ததுலேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜ் அண்ட் பிரேம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜ் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, என்னமோ ஒன்று இருந்தது. அவனை பார்க்கும்போதெல்லாம் அவன் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன், கட்டி பிடிச்சிப்பேன், அவனோட நிறையா பேசுவேன். அவனுக்குள்ளே வேறு ஒன்று இருக்குது. அந்த உயரம், வெகு உயரத்தில் போய் அவன் அதை தொடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் ராஜ். சிவதா மேம், இப்போ தான் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்த நோக்கி நடந்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ திறன் இருக்குது அப்படின்றத நான் கருடன்லேயும் பார்த்தேன், இதுலேயும் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல நல்ல கதைகள் கிடைக்கும். ரொம்ப நல்லா நீங்கள் ஆசைப்பட்ட படைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்புறம் நடித்த ஒவ்வொரு அதிகாரிகள், எங்கள் அண்ணன் மூணா ரமேஷ் அண்ணன், அதான் சொன்னேன், விசாரணையில் பின்னாடியே நின்று இப்போ வரும்போதே திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து தளம், பெரிய பெரிய தளம் எங்கள் அண்ணனுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி கௌஷிக், ஜி நெட்வொர்க், ஏதோ அது என் சொந்த கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியே. அது இல்லவே இல்லைன்றதை தான் இப்போ சொல்லணும். ஏன்னா இவன் அண்ணன் சொல்கிறதுனாலேயே நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா என்னமோ ஜி, இவர் போய் சொன்னால் ஜியில் கேட்டுக்கிடுவாங்க, நான் சொன்னால் மட்டும்தான் கேட்க மாட்டாங்க. என்னென்னா இந்த நட்பு இவ்வளவு தூரம் ஆழமாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் எதுவுமே நான் அவன்கிட்ட கேட்டதில்லை. நான் என் படத்துக்கே போய் நின்னதில்லை. திருமாணிக்கம்னு ஒரு படம், அது ஒரே ஒரு போஸ்டர் பார்த்து அந்த டைரக்டர் என்கிட்ட நந்தா கேட்குறாரு, சார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை. நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் எடுத்து வைங்க, முதல்ல ஒரு ட்ரெய்லர் வைங்க, பார்க்கட்டும். அப்புறம் அதற்கான கட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க, அவங்க பார்க்கட்டும். ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு அவங்களா கூப்பிட்டு கேட்டு அவங்களா அந்த படத்தை பார்த்து அவங்களா வாங்கிக்கிட்டாங்க. அதுதான். ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்கோம், பேசிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த துறை வேறு, இது வேறு அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் இல்லைடா. அது ரொம்ப அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் இந்த நட்பு தொடரும். இது காலத்துக்கு இருக்கும். ஏன்னா கௌஷிக் இப்போ தான் சினிக்கு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய இயக்கத்தில் நடிச்சிருக்காரு. குட்டி பையன்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவனுடைய உழைப்புக்கு தான் இந்த உயரம் கிடச்சிருக்கு. இன்னும் மிகப்பெரிய உயரம் இருக்குது கௌஷிக். வாழ்த்துக்கள். என் தம்பி அப்படின்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. லாய்ட், இப்போ தான் உங்கள் பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். தேங்க்யூ. வாங்க வாங்க, நிறைய நல்லது செய்யுங்க. நிறைய ஏக்கங்களோடு தாக்கங்களோடு நிறைய படைப்புகள் இங்கே இருக்குது, எடுத்துக்கங்க. நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. தடயம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. எடுக்கும்போதே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இது ரொம்ப அழுத்தம், ஒரு சில படைப்பு தான் அழுத்தம். விசாரணை பண்ணும்போது அப்படி தான் அழுத்துச்சு. அந்த மாதிரி உளவியலாகவே அழுத்தின ஒரு படைப்பு. அது நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். அதற்கு உங்களுடைய ஆசைகளும் துணைகளும் எங்களுக்கு வேணும். வெல்வோம். நன்றி. பாட்டுலாம் வைப்பாங்க இல்லை? கண்டிப்பாக அடுத்தடுத்து எல்லாம் பண்ணுறதை பண்ணிடுவோம். ஆனால் அதெல்லாம் ஜி5ல வருமானது எனக்கு தெரியாது. ஓகே, தேங்க்யூ. 27ஆம் தேதி ஜி5ல ரிலீஸ் ஆக போகுது. நல்லா இருந்தது, கிரிப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். தீபா, ஆனால் லாஜிக்காக நிறைய விஷயம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரால் பாதிக்கப்படுறாப்புலன்னா முதல்ல அவன் பொண்டாட்டி தாலியாக இருக்காமல் ஊரில் 71 பேர் பொண்டாட்டி தாலியாக இருக்கிறதுலாம் தப்பு இல்லையா? என்னதான் உண்மை சம்பவம்னாலும் இவ்வளோ 71 பேர் வீட்டுக்கு பூந்து அறக்க முடியுதுன்னா ஒரு போலீஸ்காரன் வீட்டு ஒய்ஃபையோ இதையோ அறுக்க மினிஸ்டரை முடியாது. ஓகே, போலீஸ்காரர் வீட்டுக்குள்ளார போடலாமே. இல்லை, நடந்தது தான் சொல்லியிருக்கோம். லைவ் ஓகே. அதே மாதிரி அடுத்து படத்தில் ரொம்ப அழகாக போயிட்டுருக்குது. சின்ன சின்ன விஷயம் நீங்கள் சுவாரஸ்யத்துக்காக வச்சுருக்கீங்க, அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. சமுத்திரகனி சார் பிஸ்கட்டை கொடுக்குறாரு அந்த பையனுக்கு, அப்புறம் ஏன் வாத்தியாரை மாற்றணுங்கிறாப்புல நீங்கள் முடிக்கல. அதே மாதிரி இந்த ஜீப்பு அவர் பாடம் நடத்திட்டு இருக்காரு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மாவும் அவரும் பக்கத்துலேயே ஜீப்பை நிறுத்திட்டு இருக்காங்க. அந்த உணர்வு கூட இல்லாமல் பசங்களோட பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தால் ஒரு இது இருக்கும்ல. கண்டிப்பாண்ணே, அடுத்ததில் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். கொஞ்சம் இல்லை, கண்டிப்பாக அடுத்ததில் இந்த மாதிரி தப்பு எல்லாம் மாற்றிக்கிறேன்.
சார் பார்லிஜி இது வச்சு பிஸ்கெட் வச்சு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ப்ரொமோஷன் வாங்கியிருக்கீங்களா? இல்லை இல்லைண்ணா, அது மட்டும் இல்லைண்ணா. ஏன்னா சமுத்திரகனி சார் தான் அது வச்சுனே இருக்காரு, எல்லாருக்கும் ஒரு கொடுக்குறாரு வேற. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆமாம் டேரக்டர் சார், இப்போ வந்து சமுத்திரகனி சாரை வந்து இந்த கேரக்டரில் போகிறதுக்கு எது உங்களுக்கு வந்து தூண்டுதலாக இருந்தது? ஏன்னா இது 2000 வந்த படம், சரி அந்த சம்பவம். ஆனால் வந்து அந்த ஒரு அரசியல்வாதியில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க, அதை ஏன் காட்டல? ஏன் நெக்ஸ்ட் சீரியஸில் பண்ண போகிறீங்களா? இல்லைண்ணா, மேபி அடுத்தது பிளான் பண்ணலாண்ணே. அந்த லைவ் மேட்டர் வந்து இப்போ இதில் காட்ட முடியாதுல்ல. இதில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன எதுவும் ரிவீல் பண்ணல, அது ஹைட்டில் வச்சுருக்கோம். சமுத்திரகனி சார், சார் இந்த சினிமாவில் அது வந்து 69 கொலை பண்ணவர் வந்து எப்படிப்பட்டவரும் தெரியும். அவருக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ இது காமிக்கிறீங்க? ஏன்னா இந்த புஷ்பான்னு ஒரு படம், ஹீரோ வந்து செம்மரம் கடத்துவார், அப்பேற்பட்ட அக்யூஸ்டு, ஏன்னா அவருக்கு தான் தேசிய விருது கொடுத்தாங்க. சினிமாவில் ஏன் இப்படி காமிக்கிங்க சார்? சினிமாவில் காட்டல, இதுதான் கதை. அவன் பாதிக்கப்பட்டவன், அவன் திரும்புகிறான், அவனுடைய பாதிப்பை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர், அவன் இடத்துலேருந்து அவன் பிரச்சனையை பார்க்குற ஒரு கேரக்டர். அது அப்படி தான் நான் பார்த்தேன். பல பேர் அவன் கொன்னதுன்றது அது வேறு. அதனால தான் அவர் கடைசியில் ஒரு இடத்துல சொல்ல, நீ செஞ்சது மட்டும் நியாயமாகும், நீ ஊரே சுடுகாடாக்கிட்டீங்களாடான்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். அதனால் அது இல்லை, அவன் ஒரு மனிதன், அவன் இடத்துலேருந்து அவன் வழியை பார்த்தது தான். அதுக்காக ரொம்பவும் பிடிச்சி இவனை காப்பாற்றினும் திருப்பி எடுத்து சுட்டணும், அதெல்லாம் சினிமா. அது நம்ம தான் தம்பி ஒருத்தன் சொன்னான், அண்ணே நீங்கள் அந்த கடைசியில் திருப்பி சுற்றுவீங்கன்னு நினச்சிட்டு, அது சினிமாடா, ரியலாலாம் சுட முடியாது, பேசாமல் தான் நிற்கணும். அதனால தான் வந்து அந்த அந்த உண்மைத்தன்மையை அப்படியே பிரதிபலிக்கிறது தானே, அதுதான் பண்ணோம். தமிழக போலீஸுக்கும் வந்து ஆந்திரா போலீஸுக்கும் எப்பவுமே ஒத்தே வராது சார். அப்படியா? ஆமாம், எப்பவுமே ஒத்து வராது. ஏன்னா வந்து அவங்க ஒரு இதில் இருப்பாங்க, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தமிழக போலீஸ். தமிழக போலீஸ் அவ்வளோ கெட்டவங்க ஏன் காட்டணும்? ஆமாண்ணே, ஆமாம் சார். இப்போ அந்த அக்யூஸ்டை வந்து கூட்டிட்டு போவார்ல, நம்ம வந்து சரியா பார்க்கலாம். அண்ணா இல்லைண்ணே, இப்போ வந்து தமிழக போலீஸ் இருக்கார்ல, ஆமாம், அந்த அண்ணன் இருக்கார்ல, ஆமாம், அவர் எந்த இதில் இருந்தார்? அவர் வந்து தனி, அவர் வந்து அரசியல்வாதிகளின் கைக்கூலி. அவர் அதுதானே, அவரு தமிழக போலீஸாக தான் இருக்கிறதுனால தான் வந்து கூட்டின்னு வர்றாருல, அதுக்காக தான் கேட்குறோம். அது வேறு, அது வேறு. அது வந்து எந்த லிஸ்ட்லேயும் சேர்க்க முடியாத கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது வந்து மேலே இருக்கிறது மேலேயே தான் சேர்ந்துக்கும். அது வந்து இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு கதையாசிரியனா பதில் சொல்லலாம். இது நடந்த நிஜங்களை எடுத்து அதில் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை ஒரு 90% ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக சொல்லணும்னு முயன்ற கதை. இதில் வந்து யார் சரி யார் தப்புன்னு பேசுகிறது எல்லாம் இதுவே இல்லை. இதுதான் நடந்தது, இதை தான் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். சார் இப்போ கேட்டார் சந்திரன் சார், உங்களுக்கு தான், நான் நீங்களும் டேரக்டருங்கனால தான் உங்களை நோக்கி அந்த கேள்வி கேளுங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க அந்த அவர் பார்வையிலேருந்து பார்த்தோம், அதனால தான் அவருக்கு வந்து அவர் கேரக்டர் இது பண்ணுற மாதிரின்ட்டு. ஆனால் பாட்டெலாம் போடணுமா என்ன? கடைசியில் அவருக்கு ஒரு தேசிய கீதம் மாதிரி ஒன்று போடுறீங்க. இசையமைப்பாளர் அவர் இடத்துல இருந்து பார்த்துருக்காரு, இசையமைப்பாளர் அவருடைய இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவன் இடத்துல வந்து அவரும் பார்த்துருக்காரு. அது அப்படித்தான். அப்புறம் அழகன் தமிழ்மணி சார் உள்ளே வந்ததுனால அஜய் வந்தாரா, இல்லை அஜய் வந்ததுனால இல்லை ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது? அஜய் தான் முதல்ல வந்தார். அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் வேணும் அப்படின்றதுனால, சரி நம்ம வீட்டிலே ஒரு மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாச்சு. அப்பாவை இப்படி கெட்டவராக காமிக்கணும்னு ஏதாவது சபதம் எடுத்துருந்தீங்களா? ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷர், இல்லை ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ரொம்ப நல்ல மனுஷர். இப்போ கூட இல்லை, அவர் எப்பவுமே நல்ல மனுஷன் தான், இப்பயும் யாரும் அவர் தப்பாலாம் சொல்ல. அவர் ஒரு நடிகர், அதனால நடிகராக யூஸ் பண்ணலாம், வேற ஒன்றும் இல்லை. பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால பண்ணீங்களான்னு? அப்படி எதுவும் இல்லை, எப்பவுமே ஹீரோ தான் அவர் எனக்கு. சந்துருங்க சார், சார் ஸ்டேஜில் சொன்னீங்க, இங்கே ஸ்டேஜில் சொன்னீங்க, ஸ்டேஜில் சொன்னீங்க என்னை வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நிகராக வச்சு பார்த்துக்கினாங்க. அப்படி இல்லை, அண்ணா அதான் ஹீரோக்கு நிகராக வச்சு பார்த்துக்கினாங்கன்னு சொல்லலை. அவர் வரும்போது தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹீரோஸோடு நடிக்கும்போது அது ஒரு சௌரியம். நீங்கள் வந்து காலைல ஒரு 11 மணிக்கு போகலாம், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு திரும்பி வந்துடலாம். அந்த பெரிய ஹீரோக்கு என்னெல்லாம் சௌரியங்கள் இருக்கோ அதெல்லாமே துணை நடிகர்களுக்கு கிடையாது. நான் துணை நடிகர் தான், சரியா? தமிழ் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க, அதனால அங்கே போய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே கூப்பிட்டாலும் இங்கேயே நடிச்சுட்டு தான் இருக்கேன், எங்கே கூப்பிட்டாலும் நடிப்பேன். நான் என் வேலை நடிப்பது. சார், நான் புலிப்பாண்டி கூட அந்த ஜீப்பு தள்ளுற சீன் இருக்குல்ல, அவ்வளவு இயல்பாக இருந்துச்சு. அதில் என்ன சார் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சா சார்? ஒன்றும் இல்லை, கதையை சொல்லும்போது அந்த முதல் சீன், அந்த ஒரு சீன் சொல்லி தான் தம்பி சொன்னார், அண்ணே இந்த நெஞ்சை நிமித்துற வேலையெல்லாம் வேண்டாம், இந்த இப்படியே முறுக்கிட்டுலாம் வரக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணாத,
ரொம்ப டல்லாரு, ஒரு ஜீப்பை கூட உன்னால் தள்ள முடியாது, அப்படி தான் ஆரம்பித்தான். நான் தள்ள முடியாது, நான் தள்ளிட்டேன். புலிப்பாண்டி பிடிச்சி பிரேக்கை போட்டு பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரு தள்ளினாரு. அப்போ நானும் பிரேக் அடிச்சுட்டு பிடிச்சி நின்றுக்கிட்டேன். இல்லைன்னா அது ஜீப்பை ஈஸியாக தள்ளிடலாமே. அந்த இடத்துல அது ஒரு தேவைப்படுது. அது ஒரு சின்னமாக அந்த அந்த அலுப்போடு சேர்ந்த ஒரு நட்பும் நகைச்சுவையும், அது அவரும் நானும் நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ணே நன்றிண்ணே. Congratulations guys, fantastic series. நான் பார்த்ததுல ஐ திங்க் திஸ் இஸ் among your best. Thank you sir. Thank you sir. Question to the director, 2 questions. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க. How did you, what was the spark for the story? எங்க இருந்து எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? What caught your attention? Why did you focus on this story? 1 and 2, thank you for bringing a talented artist like Raj to Tamil cinema. What made you decide you will cast him as the villain? Because his presence has actually elevated your series to a big extent. Please. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா லைவ் ஸ்டோரிஸ் பார்ப்போம். அது படிக்கும்போது இதில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னாச்சுன்னா, ரெண்டு பேர் வந்து ஒரு 80 கொலை பண்ணிட்டு, அதான் 76 கொலை பண்ணிட்டு வெறும் தாலியும் அருணாக்கர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டாக கிடச்சிது. ஏன்னா வீட்டில் எதுவுமே எடுக்காமல், ஸோ அவங்களுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் அது இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி கொண்டு வரலான்னு பண்ணோம். ஸோ அவரை சூஸ் பண்ணது என்னென்னா, அவரோட ஐஸ் ரொம்ப ஷார்ப்பாக அந்த வில்லனிக்காகவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அதுதான். தேங்க்யூ. சமுத்திரகனி சார், நீங்கள் வந்து இந்த படத்தில் ஸ்கிரிப்டில் உங்களுடைய டச்சஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒன்றுமே இல்லைண்ணே. அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல் வர்றதெல்லாம் அதெல்லாம் அவருங்க பண்ணது தான். நான் கேட்டேன், இது வச்சாலே இது தெரியும் மேடம். இல்லை இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இலாகாவில் வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து பண்ணது இந்த நோட்ரு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். அது வந்து எழுதலை, அது நானாக சொல்லிட்டேன். அது எங்கள் ஊர் வார்த்தை. அது அதனால வார்த்தை ரொம்ப ரொம்ப அன்பான வார்த்தை. அது அதை வந்து சொல்லுவாங்க. இல்லை, அது கெட்ட வார்த்தைலாம் கிடையாது, அன்பான வார்த்தை அது. அதனால அதை நான் வந்து, அதுவும் அவரும் எங்கள் ஊருக்காரர் தான். அதனால் 2 பேரும் பேசும்போது அதை பேசிக்கிட்டேன். உங்கள் உடம்பு வந்து படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இதாக இருக்கு, இப்போ கொஞ்சம் நல்லா புஷ்டியாக இருக்கீங்க. கேரக்டருக்காக அந்த படத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒழுங்காக எதுவும் சாப்பிடாம இருக்க சொன்னாங்க, இருந்தேன். இல்லை, அவர்கிட்ட சொல்லும் போதே மூளை ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆள், ஆனால் பாடி வீக்கு, இதுதான் உங்களோட கேரக்டர்னு சொன்னதுனால அவர் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் நிறுத்திட்டு ரொம்ப ஸ்லிம்மாக அப்படியே வந்தார். இப்போ அடுத்த கேரக்டருக்காக. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணா சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல ஸ்டோரி லைனு, பட் அதில் வந்து இருக்க குறைகளும் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. கண்டிப்பாக. பட் இவ்வளோ அழகான கதைக்கு வந்து திரைக்கதையில் கொஞ்சம் கோட்டை விட்டீங்களோன்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்டர்கிட்ட சரியான வேலையை வாங்கலை அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. அப்புறமா வந்து அந்த என்கவுண்டர் முடியுதில்ல சார், முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எந்த காலமாக இருந்தாலும் போலீஸ்காரங்க உடனே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. நீங்கள் அந்த கிளைமேக்ஸில் காட்டும்போது என்கவுண்டர் நடந்துச்சு, எல்லாருமே கிளம்பி போயிட்டு அது அனாதையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை என்கவுண்டரில் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு போலீஸும் அங்கே இல்லை, அங்கே சீனில் காணும் சார். இருக்காங்க. இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பிடுறீங்க. கேமரா போயிட்டு இருக்கும், எல்லாரும் அங்கங்கே ஒரு 2 பேர் கிளம்பிட்டு இருப்பாங்க, மீதியெல்லாம் அங்கே தான் நின்றுட்டு இருப்போம். கேமரா போய் குளத்துக்குள்ளே போயிடும். அப்படி தான் முடிச்சிருப்போம். ஏன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணாமல் எப்படி போவாங்க? ஓகே, அந்த சுமோ ஒன்று காமிச்சிங்களா சார், அந்த சுமோவில் பின்னால் வந்து அவ்வளோ கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க. இது ஆர்ட் டைரக்டரோட மிஸ்டேக், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணி. ஏன்னா இவ்வளோ அழகாக செலவு பண்ணி நீங்கள் பண்ணுறது, அந்த ஒரு நம்பர் பிளேட் அவ்வளோ பெரிய நம்பர் பிளேட் வச்சுட்டு பின்னால் ஒரு சின்ன நம்பர் பிளேட்டை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ கிளியராக தெரியுது. ஏன்னா பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி எடுத்து இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் வந்து தமிழ் சினிமாவை வந்து பாழாக்குது. இது வந்து மற்ற லாங்குவேஜஸ்ல வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் ஒழுங்காக செய்கிறாங்க, அந்த டைரக்டரோட வேலை வாங்குறது. நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக சஜஷன் அவ்வளோதான். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. கௌசிக் சார், ஆக்சுவலி இந்த G5ல நிறையாவே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் நிறையா எடுக்கிறாங்க. விலங்குலேருந்து ஆரம்பிச்சு ரேகையாக இருக்கட்டும், இப்போ சட்டமும் நீதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷனாகவே போகுது. அதுதான் ஆக்சுவலி செல்லிங் ப்ராடக்டாக இருக்கா ஓடிடி ஆடியன்ஸ் கிட்ட? இல்லை, இன்றைக்கி நம்ம ஒரு கணக்காக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இது சொல்கிறேன். இப்போ G5ல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம். ஐலைன்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம்,
ஐலி பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டல் டாபுவை வந்து எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கோம். அதில் அனந்தம்னு சீரீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வீடு, அந்த வீட்டோட மெமரிஸ் என்ன, அதில் வாழ்ந்த பல ஜென்ரேஷன்ஸ்க்கான ஒரு கதை, அதையும் சொல்லியிருப்போம். 5ஆம் வேதம் மிஸ்டிக்கலாக ஒரு த்ரில்லர், ஒரு தேடல், அதையும் சொல்லியிருப்போம். இது அப்பப்போ தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஹுக்டாக பார்க்குறது ஒரு மிஸ்ட்ரி, த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன், சைக்காலஜிக்கல் த்ரில்லர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50% பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குது. ஸோ ஒரு கான்ஷியஸ் சாய்ஸாக இது வந்து அட்லீஸ்ட் வருஷத்தில் 1-2 பண்ணணும் அப்படின்றது வந்து, அண்ட் இது வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு சக்ஸஸும் கொடுத்துருக்கு. எப்போவுமே சக்ஸஸ் கொடுக்குற ஒரு ஃபார்முலா அடாப்ட் பண்ணுறது வந்து